இன்னைக்கு ஃபுல்லாகவே சாந்திரா தான் நினைக்கிறேன். நான் பார்க்குறது எல்லாமே வந்து சாந்திராவோட கண்டென்ட்டாக தான் தெரியுது. சரி, சாந்திராவை பற்றி அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம மேடம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காங்க. எப்படி சாந்திரா உள்ளே இருக்காங்க, அவங்களோட டீம் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னென்னா விக்ரமுக்கு வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. நீங்கள் தான் வந்து சாந்திராவுக்கு ஹெல்ப் பண்ணிங்க. எத்தனையோ பேர் வந்து உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, சாந்திரா நடிக்கிறா அந்த கார் டாஸ்க்லன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து அவ கூட வந்து தைரியமாக நின்னீங்க. நீ கூட வந்து விக்ரம மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணா சாந்திரா எல்லாமே ஆக்டிங் சொல்லிட்டு, அப்போ கூட செருப்படி கொடுக்குற மாதிரி தான் வந்து நீங்கள் நின்னீங்க. இல்லை நான் பார்த்தது நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டாண்டில் இருக்கீங்க. இப்போ இந்த கார் டாஸ்கில் சாந்திராவுக்கு பதிலாக கனி இருந்திருந்தா, கனியை வந்து கமருதீன் வந்து கிக் பண்ணி வெளியே தள்ளிட்டா கனி கமருதினை மன்னிப்பாங்களா சொல்லுங்கள்? இப்போ அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு இன்னொரு நியாயம்னு சொல்லிட்டு கனியை வந்து திட்டி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்போது கனி சொல்கிறது மேனிப்புலேட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒருத்தர் சொல்கிறது ஓகே, ஆனால் உலகம் ஃபுல்லும் சொல்கிறது என்ன சொல்வீங்க? ஏன்னா பார்த்த மக்களும் அதுதானே சொல்கிறாங்க, சாந்திரா உன் நடிப்பு வந்து சான்ஸே இல்லை, நீ அந்தளவுக்கு நடித்து கொட்டியிருக்கு அந்த கார் டாஸ்கில். அந்த கார் டாஸ்கில் சாந்திரா பிஹேவ் பண்ணது எப்படி இருந்ததுன்னா, ஏதோ ஓடின கார்லேருந்து தள்ளிவிட்ட மாதிரி தான் வந்து இவங்க பிஹேவ் பண்ணாங்க. ஒருத்தைய வந்து எல்லார் முன்னாடி வந்து தள்ளி விடுறாங்க, அதுவும் 5 தடவை 6 தடவை தள்ளி விடுறாங்க, ஷூ போட்டு காலில் மிதிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு யாருக்கும் எந்த ஹியூமானிட்டியும் வரல. எல்லாரும் வந்து கண்ணை மூடிட்டு இருந்தாங்களா அந்த டைமில்? இல்லை கேட்குறேன், இப்போ சாந்திராக்கு மட்டும்தான் அநியாயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றீங்களே, பாருக்கு என்ன நடந்தது? அவளை எத்தனை தடவை வந்து விளையாட்டுக்குன்னு சொல்லி தள்ளி விடுவாங்க, விளையாட்டு இல்லாமன்னு சொல்லி தள்ளி விடுவாங்க. அதெல்லாம் பார்த்து யாருமே இது வரைக்கும் கேள்வியே கேட்கலையே. சாந்திராக்கு இப்போ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு சாந்திராக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் ரொம்ப நல்லவங்களாகும், சப்போர்ட் பண்ணாதவங்க கெட்டவங்க. நீங்களாம் வந்து என்ன மனுஷங்க, மனசாட்சியே இல்லை. ஒரு பொண்ணை கார்லேருந்து கீழே தள்ளி விடுறாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து இல்லை அவன் நடிக்கிறான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த சாந்திராவோட டீம் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்களாம். ஆனால் அவங்க எவ்வளோதான் வந்து கத்தி கத்தி சொன்னாலும் சாந்திரா பண்ணது நடிப்பு தாங்க. ஏன்னா உடனே வந்து ஃபிக்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க, பேனிக் அட்டாக்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு ஏஜியோ கடிக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு கமருதினை பார்க்கும்போது அப்படியே கத்தி பெருசாக்குறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து சமையல் பண்ணுறீங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து சிரித்து பேசுகிறீங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டே என்னாச்சுன்னா அப்படியே வந்து கமருதின் காலில் விழும்போது உங்களுக்கு வந்து ஐயோயோன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நடிப்பை தான் தெரியுது.